பிராமணர்கள் எதுக்காக நம்ம ஆட்களை அதாவது தமிழர்களை அல்லது இந்தியர்களை தனது சாதியை தவிர பிராமண சாதியை தவிர பிற சாதியினரை தொடக்கூடாது, கிட்ட வரக்கூடாது, எங்களை தொடக்கூடாது அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, பிராமணர்கள் இந்த அந்த காலத்தில் இந்த தங்களை தவிர மற்ற சாதியினரை மூட நம்பிக்கையை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்க. மூட நம்பிக்கை வச்சு அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அதனால் என்ன ஏமாற்றும் போது நமக்கு இயல்பாகவே பயம் வரும், ஒரு குற்ற உணர்ச்சி வரும், பயம் வரும். நம்ம ஏமாத்துறது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்மளை ஏதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம்லாம் வரும். அப்போ வன்முறை பயம், பிராமணர்கள் பிற சாதியினர் பார்க்கும்போது ஒரு வன்முறை பயம் வருது, அவங்களுக்கு வருது. இப்போ நம்ம ஏதாவது குற்றம் செஞ்சால் யாரை பார்த்தாலும் ஒரு பயம் வரும், யாரையும் நம்ப முடியாது. அது மாதிரி குற்றம் செய்வதே அவங்க ஒரு வாழ்க்கை முறையாக வச்சுருக்காங்க. எப்படி இந்த மாதிரி சடங்குகளை செய்கிறது, புரோகிதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குற்றம் செய்வதையே ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுறாங்க. ஆனால் அது குற்றம் இல்லைன்னு சொல்கிறாங்க, நம்ப வைக்கிறாங்க, மற்றவங்கள நம்ப வைக்கிறாங்க. ஆனால் தெரியும் அது குற்றம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் கூட தெரியும். ஏன்னா அவங்க அதை ஒன்றும் விதிமுறைப்படி எல்லாம் வாய்க்கு வந்தபடி எதாவது சொல்லி ஏதோ குற்றம் தான். அப்போ வன்முறை பயம் வரும். பிற சாதியினர் பார்க்கும்போது பிராமணர்களுக்கு ஒரு வன்முறை பயம் வரும். வன்முறை பயம் வரும்போது மற்ற சாதியினருடைய உடம்பை பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயம் வரும். அதனால தான் சரி, அந்த பயத்தில் தான் அவங்க தொடாதீங்க, எங்கள் பக்கத்தில் வராதிங்க, உங்களை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, நாங்கள் செய்கிற குற்றத்தினால நீங்கள் எங்களை அடிச்சு விடுவீங்களோ அல்லது தாக்கி விடுவீர்களோ, உங்களால் நாங்கள் கொலை அப்படிப்பட்ட ஒரு பயம் அவங்களுக்கு பிராமணர்களுக்கு ஏற்படுது. அதனால் எங்களை தொடாதீங்க, நீங்கள் எங்களை தொடாதீங்க, நாங்களும் உங்களை தீண்டாமையை கடைபிடிக்கிற அந்த வழக்கம் அந்த காலத்தில் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நெருக்கமாக ஏன் பழகலை, ஒரு இடைவெளியை கடைபிடிக்கிறாங்க. இடைவெளி கடைபிடிச்சா தான் அவங்களால அந்த வாழ்வாதாரத்தை தொடர்ந்து கடைபிடிக்க முடியும். நெருங்கி பழகிட்டாக்கா உண்மை தெரிஞ்சிடும், உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு நெருங்கி பழகினா தான் தெரியும் அவங்க யார். ஒரு கேள்விக்குறியாகவே இருக்க வைக்கிறாங்க. பிராமணர்கள்னால் யார், அவங்க ஒரு கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிற ஒரு போர்வையில் பிற சாதியினருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே தான் பிராமணர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் அந்த இடைவெளி தான் அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு காரணமாக இருக்குது. பிற சாதியினரோடு நெருங்கி விடக்கூடாது. அப்போ அதற்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, சைவம் சாப்பிட்றாங்க, அசைவம் சாப்பிட மாட்டேன்றாங்க. அசைவம் சாப்பிட்டா பிற சாதியினரோடு நெருங்கி விடுவார்கள், எப்படியெல்லாம் பிறரிடமிருந்து தன்னை விலக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்குறாங்க. நிறத்தால், அப்புறம் உணவு முறை இப்படி தன்னை அவங்களுக்கு பிற சாதியினருக்கும் தனக்கும் ஒரு இடைவெளியை கடைபிடித்து பிற சாதியினர் தங்களை நெருங்க முடியாத வரைக்கு ஒரு பாதுகாப்பு அரணையை உருவாக்கி கொண்டு பிற சாதியினருக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் பிராமணர்கள் இருக்காங்க. அந்த கேள்விக்குறி ஒரு மிகையான கேள்விக்குறியாக, ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியாக, அல்லது என்ன இருக்கும் ஆராய வேண்டிய ஒரு கேள்விக்குறியாக அது கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அப்படி தான் அவங்க வாழ்வாதாரத்தை இப்போ வாழ்ந்துட்டு வராங்க. விவசாயம் செய்யாமல் இன்னும் நிறத்தால் வெள்ளை எதுக்காக விவசாயம் பண்ணல, விவசாயம் பண்ணாக்கா கருத்துருவும் போது பிற சாதியினரோடு இணங்கிடுவாங்க. இடைவெளிங்கிறது நிறத்தால், முக்கியமாக நிறம் அவர்களுக்கு ஒரு போதிய இடைவெளியை கொடுத்தது, பிற சாதியினருக்கும் அந்த பிராமணர்களுக்கும் ஒரு இடைவெளியை கொடுத்தது. அதுக்கு காரணம் அவங்க அதுக்காகவே அவங்க நிறத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க. விவசாயம் பண்ணால் கருத்துருவாங்க, கருத்தாக பிற சாதியினருக்கும் இவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால் பிற சாதியினர் வியந்து பார்க்க மாட்டாங்க, அந்த வியந்து பார்க்குறாங்க, வியந்து ஒரு கேள்விக்குறியோடு பார்க்குறாங்க யார், பிராமணர்களை பிற சாதியினர். அதுதான் அந்த பிராமணர்கள் பிற சாதியினரை சாதி ரீதியாக, மூட நம்பிக்கைகள், சடங்குகள் ரீதியாக ஒரு அடிமைப்படுத்தியதற்கு அது ஒரு காரணமாக இருக்குது.